ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணும். உங்களை வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போகும்னு கூட சொல்லலாம். இது குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடித்தமான படம் கூட. அப்படி என்ன படம் சொல்லி பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன கலிவர்ஸ் டிராவல்ஸ் படம் தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்டா மூவிக்குள்ள போலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேரு கலிவர்ஸ். இவர் ஒரு ஜாலியான டைப்பு, ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப காமெடி பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. அவர் அப்படியே குளிச்சுட்டு ஜாலியா கிளம்புறாரு கம்பெனிக்கு. அப்படியே கம்பெனிக்கு வந்து அவர் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் அவர் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தர் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆகி வர்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறேன்ற பேர்ல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அவர் சொல்ற ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நோஸ் கட் ஆனது மாதிரி ஆயிருது நம்ம ஹீரோவுக்கு. அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரை கூட்டிக்கிட்டு அப்படியே அந்த ஆபீஸ் எல்லாம் சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ரூம்குள்ள போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ஒரு பொண்ணுட்ட. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு டார்சி. அந்த புதுசா வந்தவன் அவங்க கிட்ட கை கொடுத்து இன்ட்ரோ ஆகிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு மேல கிரஷ் இருக்கு. புதுசா ஒர்க்குக்கு வந்த பையன் இதை நோட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோயின்ட்ட பேசவே ரொம்ப கூச்சப்படுறாரு அப்படின்றதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே அவனை கூட்டிட்டு எல்லா பக்கமும் சுத்தி காமிச்சிட்டு ஃபைனலா லிஃப்ட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே லிஃப்ட் க்ளோஸ் ஆகிறப்பயே நம்ம ஹீரோயினையும் உள்ளர வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. புதுசா ஒர்க்குக்கு வந்த பையன் நம்ம ஹீரோ மேல பரிதாபப்பட்டு சரி இப்பயாவது ஹீரோயின்ட்ட பேசட்டும் அப்படின்றதுக்காக இவன் என்ன பண்றான்னா லிஃப்ட்ல தனியா விட்டுட்டு அப்படியே அவன் வெளியில வந்துடுறான். அப்படியாச்சு நம்ம ஹீரோயின்ட்ட பேசுவேன்னு பார்த்தா கூச்சப்பட்டுட்டு நிக்கிறான் பேசாம. அப்படியே லிஃப்ட்ல இருந்தா நம்ம ஹீரோயினையும் வெளியில கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு மறுநாள் கம்பெனில நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவருடைய ஆபீஸ் ரூம்ல ஜாலியா கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. புதுசா ஒரு பையனை வேலைக்கு சேர்த்திருப்பாங்கல்ல, அவன் வந்து எனக்கு ப்ரொமோட் பண்ணிருக்காங்க, நான் தான் இனிமேல் உங்க பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை போடுறான். இவ்வளவு நாள் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம இவனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் நம்ம ஹீரோ. ஏன் தெரியுமா இன்னும் உங்களை ப்ரொமோட் பண்ணாமல் இருக்காங்க? நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிறீங்க, தயக்கத்தோடு நடந்துக்கிறீங்க, ஒரு தைரியமாக செயல்பட மாட்டேன்றீங்க. அதனால தான் ஹீரோயினுக்கு கூட உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன்றாங்க மாதிரி அந்த பையன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புறப்ப ஹீரோயினியே திரும்பி பார்க்குறான். இவகிட்டையாவது தைரியமாக போய் பேசுவான் அப்படின்னு நினச்சிட்டு அவட்ட வந்து பக்கத்தில் வர்றான். உடனே ஹாய் சொல்கிறான். நம்ம ஹீரோ அவளை பார்த்தவனே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரு. உடனே டேபிள் இருக்க ஒரு பேப்பரை எடுத்துட்டு நான் இதை எடுக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க அது என்ன பேப்பர்னு உனக்கு தெரியுமா? டிராவல் அசைன்மெண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ டிராவலிங் பேப்பரா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய இடம் டிராவல் பண்ணிருக்கேன், நான் நியூசிலாந்துலாம் போயிருக்கேன், அங்கிருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம போய் சொல்றேன். உடனே நம்ம ஹீரோயினி நீ டிராவல் பண்ணி போயிருக்கேல்ல, அந்த இடத்தெல்லாம் ஒரு அசைன்மெண்ட்டா எழுதிட்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. உடனே ஹீரோ ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்த உடனே அந்த பேப்பர்ஸை வச்சு அவனுக்கு என்ன எழுதணும்னு கூட தெரியல. அவன் முன்ன பின்ன டிராவல் பண்ணி போயிருந்தா தானே அவன் எழுதுவான். அவன் எந்த டிராவலும் பண்ணாதனால அவனுக்கு என்ன எழுதணும்னே தெரியல. ஹீரோயினியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தேவையில்லாம நம்ம போய் சொல்லிட்டோமோ அப்படிலாம் நினைக்கிறான். அப்படியே சிஸ்டத்துல ஓபன் பண்ணி ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாக்குறேன். அங்க ஒரு ஆர்டிக்கல் வருது டிராவலை பத்தி. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெட்ல எல்லாம் சிலதெல்லாம் எடுத்து அசைன்மெண்ட்டை எழுதி முடிச்சிடுறேன். மறுநாள் காலையில கம்பெனிக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின்ட்ட அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறான். உடனே ஹீரோயினி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா, என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்றாங்க. பெருமுடா ட்ரையாங்கிள்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் நீ டிராவல் பண்ணி அங்க எனக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் எழுதிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறா ஹீரோயினி. நம்ம ஹீரோக்கு பெருமுடா ட்ரையாங்கிள்னா என்னன்னே தெரியாது. நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே அவன் சரின்னு சொல்லிடுறான். அடுத்த நாளே பெருமுடா ட்ரையாங்கிளுக்கு ஃபிளைட்ல கிளம்புறான். அங்க போய் ஒரு காரனை மீட் பண்ணிட்டு எனக்கு ஒரு போட் வேணுன்ற மாதிரி கேட்கறான். அந்த போட்காரன் நம்ம ஹீரோவுக்கு ஒரு போட்டை ரெடி பண்ணி கொடுக்குறான். மட்டும் இல்லாம பெருமுடா ட்ரையாங்கிளுக்கு எப்படி போகணுன்றத லொகேஷன் மூலியமா மேப்பை போட்டு காமிக்கிறான். உடனே போட்ல இந்த பட்டன் அமுக்கணும், அந்த பட்டன் அமுக்கணும், இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் எங்களுக்கே தெரியும், நீ லொகேஷனை மட்டும் சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. அவனும் லொகேஷன்லாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் போட்காரன். அப்படியே நம்ம ஹீரோ போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் தூரம் போட்டை ஓட்டிக்கிட்டே போறப்ப அவனுக்கு போர் அடிக்கும், ஒரு புக் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தூக்கமும் வந்துருது. அப்படியே தலையில புக்கை வச்சுட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் தூரம் போன பின்னாடி ஒரு பெரிய புயலே வருது, பெரிய அலை வருது. அதுல நம்ம ஹீரோவோட போனும் கீழே விழுந்துருது. அப்படியே ஒரு சுழல் மாதிரி வருது. அதுல நம்ம ஹீரோ போட்டோட உள்ளர போய் அப்படியே மறைஞ்சிடறான். அப்படியே இந்த போட்டை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி காமிச்சு இந்த சீனையும் கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ மெதுவா கண் முழிச்சு பாக்குறான். முழிச்சு பார்த்தோன்னே ரொம்ப ஸ்டன் ஆயிடுறான். என்னன்னு பார்த்தா
பார்த்தா நம்ம ஹீரோ மேல ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. அவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப குட்டியாவும் இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிக்கலாம்னு ட்ரை பண்றாரு. பார்த்தா இருக்குமா கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பாலமே நம்ம ஹீரோ மேல கட்டி வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். இந்த குட்டி மனுஷங்கள்லாம் நம்ம ஹீரோவை என்ன நினைச்சிட்டாங்களா, இந்த குட்டி மனுஷங்கள சாப்பிடத்தான் இவ்வளவு பெரிய மனிதன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை கட்டி வச்சிருக்காங்க. ஒருத்தர் ஒரு மைக்க பிடிச்சிட்டு பேசுறாருல, அவர்தான் இந்த கூட்டத்தோட ஜெனரல். இவனை இருக்கமா கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வேகமா எந்திரிச்சு கயரெல்லாம் கத்துக்கிட்டு எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோ எல்லா கயத்தையும் பிடிச்சு பிச்சு எந்திரிச்சிட்டு நிக்கிறான். திரும்ப இந்த குட்டி மனுஷங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவோட ட்ரௌசர்ல ஒரு கொக்கியை போட்டு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ட்ரௌசர் கீழே இறங்க ஆரம்பிக்குது. உடனே எப்படியோ குட்டி மனுஷங்க இழுத்து டமார் நம்ம ஹீரோவை படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி மனுஷங்க எல்லாம் ஒரு பெரிய வீல் சேர் மாதிரி உருவாக்கி அதுல நம்ம ஹீரோவை படுக்க வச்சுட்டு அவங்களுடைய ராஜாட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்படியே போய் ராஜா கிட்ட அவனை நேரா நிப்பாட்டி வைக்கிறாங்க குட்டி மனுஷங்க எல்லாம். நம்ம ஹீரோ உடனே டேய் இங்க எங்க நடக்குது, என்னை ஏன்டா அப்படி கட்டி வச்சிருக்கீங்க, இது என்ன தீவுடா, நான் மாத்தி ஈத்தி வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி புலம்புறேன். நம்ம ஹீரோ சொல்றது எதையுமே ராஜா கேட்கல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா அவன் சைஸுக்குள்ள ஒரு குகைக்குள்ள போய் நம்ம ஹீரோவை அடைச்சு போட்டுறாங்க. அப்படியே உள்ள உட்காந்துட்டு நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கப்ப இங்கிட்டு ஒரு புலம்பல் சவுண்ட் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா ஒரு குட்டி மனுஷனையும் போட்டு அடைச்சு போட்டிருப்பாங்க போலக்கே. இவனை நம்ம ஒரு குட்டி ஹீரோனே சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோ போய் அந்த குட்டி மனுஷங்கிட்ட உன்னை ஏப்பா அடைச்சு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். உடனே அது குட்டி ஹீரோ நான் இந்த நாட்டோட இளவரசி மேல கிரஷா இருந்தேன், இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜெனரல் உடனே என்னை ஜெயில அடைச்சு போட்டுட்டான். ஏன்னா அவன் தான் இளவரசியை கல்யாணம் பண்ணணுமா, அதுக்காக என்னை ஜெயில அடைச்சு போட்டான் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஜெனரல் வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோட்ட அந்த ஜெனரல் என்னமோ கேட்கறான். உடனே நம்ம ஹீரோ சொல்ல நீ ஒரு லூசுடா, ஒரு முட்டாள்ரா அப்படின்னு சொல்லி திட்டுறான். முட்டாள்னா என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறான். உடனே ஹீரோ முட்டாள்னா ரொம்ப திறமையானவங்க அப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறான். உடனே அந்த ஜெனரலும் ஆமால நான் ஒரு ஸ்டூபிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுறேன். அப்புறம் இந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு நிறைய வயரு மிஷின் என்னென்னத்தையோ மாட்டி வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் இழுக்க முடியாம இழுத்துட்டு போறான். இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரியே குட்டி குட்டியா மனுஷங்கள்லாம் நிறைய இருப்பாங்க போலக்கே பக்கத்து நாட்டுல. அவங்க இங்க போர் தொடுக்க வராங்க. அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு ஆகாது போலக்கே. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யாருமே பார்க்காத டயத்துல இந்த நாட்டுக்குள்ள புகுந்து எல்லா இடத்துலயும் தீய பத்த வச்சுட்டு அந்த இளவரசியையும் கடத்துறதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் தீயையும் பத்த வச்சுட்டு அந்த இளவரசியையும் சிறைப்பிடிச்சிடுறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறான். நம்ம ஹீரோ தான் பெரிய மனுஷனா இருக்கானே, அங்க இருக்க குட்டி குட்டி மனுஷங்களாம் கையாலேயே பிடிச்சு தூக்கி போடுறான். அந்த இளவரசியை அப்படியே காப்பாத்திடுறான். இன்னமும் ஆனா அந்த பில்டிங்ல தீ எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த தீயை இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ யாரும் பயப்பட வேணாம், நான் நினைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா யோசிச்சு அவன் யூரினாலேயே எல்லா தீயையும் அணைக்கிறேன். அப்பன்னு பார்த்து அந்த ஜெனரல்ட்டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கடா, எங்களுடைய கோட்டையவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்றியா, அப்படியாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் மேலையும் அவன் அசிங்கப்படுத்திடுறான். ஸோ இதனால ரொம்ப கோவப்பட்டுட்டு ஜெனரல் அங்க இருந்து கிளம்பிடுறான். தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்த கோட்டையை அவனுடைய வித்தியாசமான திறமையினால அணைச்சதுனாலையும் நம்ம ஹீரோவை ரொம்பவே ராஜாவுக்கு பிடிச்சு போயிருது. உடனே ரொம்ப பாராட்டுறாரு. பாராட்டியெல்லாம் முடிச்ச பின்னாடி அவனை ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாங்க. சாதாரண விருந்துக்கெல்லாம் இல்லைங்க, ராஜ விருந்துக்கு இன்வைட் பண்றாங்க நம்ம ஹீரோவை. என்னோட ஃப்ரெண்டான இந்த குட்டி ஹீரோவும் விருந்துக்கு வரணும், அப்பதான் நானும் விருந்துக்கு வருவேன்ற மாதிரி சொல்றான். உடனே ராஜாவும் அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் குட்டி ஹீரோவும் அந்த ராஜ விருந்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா எல்லாமே குட்டியா தான் இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய சேர் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அங்க இருக்க ஃபுட்டும் குட்டி குட்டியா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் நல்லா சாப்பிடுறாரு. உடனே ராஜா நீங்க எங்க இருந்து வரீங்க, அங்க வேற விதமான ஒரு ஐலாண்ட் இருக்கு, அங்க இருந்து வரீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல நான் நியூயார்க்ல இருந்து வந்திருக்கேன், அங்கெல்லாம் ராஜாவோட காலம்லாம் முடிஞ்சு போச்சு, அங்கெல்லாம் எலெக்ஷன்லாம் வச்சு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பிரசிடென்ட்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிலாம் சொல்றாரு நம்ம ஹீரோ. ஸோ இங்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோ நியூயார்க்ல ஒரு பிரசிடென்ட்டா தான் இருப்பார் போலக்கே அப்படின்னு நினைச்சிட்டு கேட்குறாங்க. ஆமா நான் பிரசிடென்டா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பெருமையா சொல்றாரு. நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே நாங்க உங்க போட்டோ தேடி தரோம், அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி ராஜா சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ சரின்னு சொல்றான். உடனே அங்க இருக்க குட்டி மனுஷங்க எல்லாருமே நம்ம ஹீரோ வாழ்றதுக்காக ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீட்டையே கட்டி தராங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் நல்லா ஜாலியா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நம்ம ஹீரோ அந்த குட்டி ஹீரோவை பார்த்து நிறைய சொல்லி கொடுத்து அந்த இளவரசியோட போய் பேசுன்னு சொல்றான். நம்ம ஹீரோவுக்கு தான் பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாது, இம்ப்ரெஸ் பண்ணவும் தெரியாது. அதனால அந்த குட்டி ஹீரோவுக்கு கண்டதெல்லாம் சொல்லி கொடுத்து அவகிட்ட போய் பேச சொல்றான். இந்த குட்டி ஹீரோவும் நம்ம இளவரசிட்ட என்னென்னமோ பேசுறான். உடனே டான்ஸ் ஆடிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. உடனே இவங்க என்னென்னமோ கையெல்லாம் காமிச்சு டான்ஸ் ஆடுறான். ஆனா இதெல்லாம் நம்ம இளவரசிக்கு ரொம்ப பிடிச்சும் போயிடுது. அப்படியே நம்ம இளவரசிக்கும் அந்த குட்டி ஹீரோவை பிடிச்சும் போயிடுது. அப்படியே மறுநாள் அந்த ஜெனரல் நம்ம ஹீரோவோட போட்டை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறான். அந்த ஜெனரலுக்கு நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு துரத்தணும் அப்படின்றத மட்டும்தான் கண்ணா இருக்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த போட்டை வந்து பார்க்குறான். அந்த போட்டை பார்த்தா அதில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. ஸோ இந்த ஓட்டையை வச்சுட்டு என்னால் கிளம்ப முடியாது, இதையும் அடைச்சி கொடுங்கடா, அப்போ தான்டா நான் கிளம்ப முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஓகே நாங்கள் சரி செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி ஜெண்டர் சொல்லிடுறான். அப்படியே அந்த போட்டுக்குள்ளே இருந்து அவனுடைய செல்ஃபோனை எடுத்துகிட்டு வர்றான். அந்த மொபைல் ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கவும் நம்ம ஹீரோயினி ஏகப்பட்ட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு திட்டி அனுப்பிச்சிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தா நான் அந்த இடத்துக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜில் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த எதிர்நாட்டை சேர்ந்தவங்க திரும்பவும் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம ராஜா அந்த குட்டி ஹீரோ கிட்ட சொல்லி விடுறாரு. இப்போ இந்த குட்டி ஹீரோ நம்ம ஹீரோ கிட்ட டைரக்டா வந்து உன்னை இந்த நாட்டோட ஜென்ரலா நம்ம ராஜா ப்ரொமோட் பண்ணிருக்காரு, ஸோ இந்த நாட்டை நீ காப்பாத்துறது உன்னுடைய கடமை அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா சட்டையெல்லாம் கழட்டி போட்டு கடலுக்குள்ள வேகமா நடந்து போறான். எதிரி நாட்டுக்கிட்ட போய் நீங்க திரும்ப போயிடுங்க, ராஜா உங்களை அடிச்சு விரட்ட சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஆனா அந்த குட்டி மனுஷங்க நாங்க போர் துடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், நீங்க அப்படியே பயந்துக்கிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். சொல்லிட்டு நம்மெல்லாம் நீச்சல் குளத்துல உட்காந்துக்கிட்டு தண்ணியெல்லாம் அடிச்சு விளையாடுவோம்ல, அது மாதிரி ஆய் பூயின்னு சொல்லிட்டு அடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். உடனே எதிர்நாட்டுக்காரவங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அது ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்குது. உடனே நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்து நான் சொல்ல என்னையோட அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டையில் உள்ள கயிறையும் சேர்த்து ஒன்னா கையோட இழுத்துக்கிட்டே வந்துடுறான். எதிரி நாட்டில இருந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாத்துறதுனால இவனை ரொம்ப பாராட்டுறாங்க. உடனே அங்க இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாம் இவனை ஒரு பெரிய ஹீரோவா நினைச்சு பாராட்டுறாங்க. ஆனா அந்த ஜெனரல் மட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா பொறாமப்பட ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்க நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ராஜயோகம் தான் பார்த்துக்கங்க. அந்த குட்டி மனுஷங்களையும் முடிய வெட்டி விட்டுறாங்க, மசாச்சும் பண்ணி விட்டுறாங்க, எல்லா வேலையும் பார்த்துடுறாங்க, பெரிய ராஜ கவனிப்போட பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் இளவரசி ஜெனரலை பிரேக்கப் பண்ணி விட்டுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஹீரோவை லவ் பண்ணுவாங்க போலக்க. இதனால அந்த ஜெனரலுக்கு ரொம்ப கோவம் வந்து எதிரி நாட்டு இருப்பாங்கல்ல அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறான். அங்க சேர்ந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட போட்ல ரோபோ செய்வது எப்படின்ற ஒரு புக்கையும் அவன் எடுத்திருப்பான். அந்த புக்கையும் நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய ரோபோவையும் அவன் உருவாக்கிடுறான். அந்த ஜெனரல் அந்த ரோபோக்குள்ளர உட்காந்துக்கிட்டு மறுபடியும் இந்த நாட்டை அட்டாக் பண்ண வர்றான். அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஜெனரல் ரோபோவுக்கும் சண்டை நடக்குது. அந்த ரோபோ நம்ம ஹீரோவை காட்டிலும் பெருசா இருக்கிறதுனால ஒத்த கையில தூக்கி போட்டு நல்லா மிதிச்சு பந்தாடுது. இந்த ரோபோட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டதுனால எதிர்நாட்டுக்காரவங்க இந்த நாட்டை சிறப்பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஒரு பெரிய கட்டையில கட்டி கடலுக்குள்ள அனுப்பிச்சு வச்சிடறான் அந்த ஜெனரல். அப்படியே கொஞ்சம் தூரம் போன பின்னாடி ஒரு கரை வருது. அப்பாடி நம்ம நாட்டுக்கு வந்துட்டோம் போலக்கே அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோ எந்திரிச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவை யாரோ ஒரு பெரிய கண்ணாடி பாட்டில்ல அடைக்க பாக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு யாருன்னு பார்த்தா இவனை காட்டிலும் ஒரு பெரிய சைஸ்ல ஒரு குட்டி பாப்பா நிக்குது. ஒரு தீவுல குட்டி மனுஷங்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இப்போ ஒரு தீவுல பெரிய மனுஷங்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோவை அந்த பெரிய பாப்பா பண்ணாத அலப்பறையே இல்லை, ஹீரோவை பொண்ணு மாதிரி மாற்றி ஜடை போட்டு குடும்பப்படுத்துது. அப்படின்னு பார்த்து நம்ம குட்டி ஹீரோ வந்து நம்ம ராஜாவையும் கைது பண்ணிட்டாங்க, உன்னை பார்க்க டார்சியும் வந்திருக்காங்க, நீ தான் வந்து அவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறன்ற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து வேகமா கிளம்பி வந்து நம்ம ராணியை மீட் பண்றான். அந்த ராஜாவையும் காப்பாத்திடுறான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஜெனரல் ரோபோட்டுக்கும் சண்டை நடக்குது. அந்த ரோபோட்டு நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு பந்தாடுது. அந்த மிஷினுக்குள்ளேயே கரண்ட் ஷாக் கொடுக்கறது இருக்கும் போலக்கே, அதை வச்சு நம்ம ஹீரோவை குழந்து கட்டுது. நம்ம ஹீரோனால பெரிய ரோபோட்டை சமாளிக்கவே முடியல. அப்ப நம்ம குட்டி ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பெரிய ரோபோட்டுக்குள்ள போய் அந்த ஷாக் கொடுக்கிற வயரை எப்படியோ ஒரு வழியா கட் பண்ணி போட்டுறான். இனிமேல் ஷாக் கொடுக்க முடியாதுல, இதனால நம்ம ஹீரோ அந்த ரோபோட் மேல ஏறி அந்த ரோபோட்டை பொழந்து அடிச்சு தள்ளிடுறான். ஹீரோ கடைசியில ஜெயிச்சிடறான். ஸோ எல்லாரும் சந்தோஷமா இருக்க அந்த இளவரசிக்கும் குட்டி ஹீரோவுக்கு நிச்சயம் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஜெனரல் வந்து நம்ம இளவரசி மேல கத்திய வச்சு மிரட்டுறான். ஆனா நம்ம இளவரசி என்ன பண்றாங்க, அவனை அடிச்சு பயங்கரமா தூக்கி போட்டுறாங்க. என்னதான் இவ்வளவு நடந்தாலும் அந்த ரெண்டு ராஜாக்களுமே ஒண்ணு சேரல, இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ என்னங்கடா இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, உடனே நம்ம ஹீரோ டான்ஸ் எல்லாம் ஆடி பெரிய வித்தைகளாம் காமிச்சு காமெடி பண்ணி எல்லாத்தையும் சிரிக்க வச்சு அப்படியே ரெண்டு நாட்டையும் ஒன்று சேர்க்கிறான். உடனே ரெண்டு ராஜாக்களும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் பாயின்னு சொல்லிட்டு போட்ல கிளம்பி அங்கிருந்து இங்க வந்த மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்று சேர்ந்துட்டு கலிவர்ஸ் டிராவல்ஸ்ன்ற புக் எழுதுற மாதிரி காமிச்சு அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.